இந்த படத்தில் அது போன்ற விஷயங்களில் ஒரு பெரிய கவனம் செலுத்தியிருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே சினிமாங்கிறதே ஒரு ஃபேண்டசி தான். இப்போ நீங்கள் கங்குவாவுடைய ட்ரெய்லர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காட்சிகள் எதுவும் நம்புகிற மாதிரி இருக்கா இல்லை. அதனால் அது ஒரு ஃபேண்டசி படம். அதற்கு தேவையான விஷயங்களை வச்சு அந்த படத்தை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் பொதுவாக பார்க்கும்போது இந்த படம் ஒருவேளை மக்களால் நிராகரிக்கப்பட்டால் அதற்கு இந்த படத்தில் ஏதாவது கோளாறான அம்சங்கள் ஒரு 50% காரணமாக இருந்தால் அந்த படத்துக்கு இவர்கள் கொடுக்குற இந்த பில்டப் வந்து ஒரு 50% காரணமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்பயுமே ஒரு ப்ராடக்ட் எடுக்கும்போது இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா அவன் வந்து பார்ப்பான். அடடா இவ்வளோ விஷயங்கள் படத்தில் இருக்கா, அவங்க பாருங்கள் பல விஷயத்தை நம்மகிட்ட சொல்லாமே விட்டாங்களேங்கிற மாதிரி அவன் சர்ப்ரைஸாக போவோம். அது படத்துக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். நீங்கள் இந்த படம் 2000 கோடி வசூல் பண்ணோம், 1000 கோடி வசூல் பண்ணோம், இந்த அனுமதி சீட்டை அப்படியே வச்சிங்க, நாங்கள் மீண்டும் வெற்றி விழா நடத்தும் போது தேவைப்படும்,